ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தாங்க வினய் பாலா. சரி வாங்க, இன்றைக்கி கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருக்கார். அந்த அரசருக்கு கீழே இராணுவ தளபதி ஒருத்தர் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இராணுவ தளபதி அப்படின்னா, அதாவது நாட்டில் நடக்கிற தவறு எல்லாத்தையுமே வெளிப்படையாகவே என்ன பண்ணிடுவார் அப்படின்னா கண்டுபிடிச்சி நாட்டு மக்களுக்கு முன்னாடி யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தளபதியாக இருக்கார். இதனாலேயே அந்த நாட்டு அரசருக்கு அந்த தளபதியை ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப நல்லவங்க அப்படின்னாலே அவரை பிடிக்காத சில பேர் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவரோட படை வீரர்கள்லையே ஒருத்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவருக்கு எதிர்ப்பாகவே எதாக இருந்தாலும் வைக்கிறது இந்த மாதிரி இருந்திருக்கான். அப்போ அரசருக்கும் இந்த தளபதி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. அப்போ இதெல்லாம் இந்த அமைச்சர்களுக்குமே என்ன பண்ணல, பிடிக்கல. இப்போ இந்த அமைச்சர்களோடு சேர்ந்து இந்த படைத்தளபதியும் இவர் என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாரு, எந்தெந்த விஷயம்லாம் செய்கிறாரு அப்படின்றத இந்த படை வீரர் என்ன பண்ணுறான், அந்த அமைச்சர்கள்ட்ட சொல்கிறது. அப்போ அவங்களாம் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. எப்படின்னாலும் அந்த தளபதியை அவரோட பதவியிலேருந்து தூக்கிட்டு உன்னை நாங்கள் கொண்டுட்டு வர்றோம், நீ எங்களுக்கு சில ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த படை வீரன்ட்ட சொல்கிறாங்க. அப்போ அவனும் பதவி மேலே இருக்க ஆசையில் சரி நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வங்கியில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இதை இராணுவ தளபதி தான் செய்ய சொன்னார் அப்படின்ட்டு இந்த படை வீரன் என்ன பண்ணுறான், அந்த அரசர்கிட்ட சொல்கிறான். ஆனால் அரசருக்கு என்ன அப்படின்னா, அவன் சொல்கிறத நம்பாமல் இல்லை தளபதி அப்படி செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறாரு. அப்போ இந்த பிளானும் நமக்கு சரிப்பட்டு வராது. சரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இராணுவ தளபதியை நம்ம கொண்டுடலாம், இல்லைன்னா நம்மளால் இங்கே நிம்மதியாக எந்த தப்பும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போது இந்த தளபதிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஏன்னா இவர் இந்த மாதிரி எதுக்காக நம்ம மேலே இவங்க பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை கொலை பண்ணணும்னு தயாராகிட்டாங்க, நம்ம இங்கே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. சரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரி வீட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு தன்னோட மனைவியும் தன்னோட பையனையும் என்ன பண்ணுறாரு, நம்ம அங்கே போயிடலாம், நம்ம என் தங்கச்சி வீட்டுக்கு போனால் தான் நம்ம சேஃப்டியாகவும் இருக்க முடியும், இங்கே இருக்கிறதுனால என்னை நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவி எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. இவர் இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டார். உடனே இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டக்குன்னு அன்றைக்கி நைட்டே கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படை வீரனோட அந்த அமைச்சர்கள் எல்லாரும் அவங்க வீட்டை சுற்றிலும் என்ன பண்ணிடுறாங்க, லாக் பண்ணி அவரையும் அவரோட மனைவியவும் கொண்டுறாங்க. அப்போ அவரோட பையனை கொல்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த பையன் தன்னை கையில் வச்சுருந்த ஒரு ஊசியால் அந்த படை வீரனோட கண்ணில் குத்திட்டு ஓடுறான். ஒன்று அவனை பிடிக்க நிறையா வீரர்களும் போகிறாங்க.
ஆனால் அவன் என்ன பண்ணுறான், தப்பிச்சு போயிடுவேன். தப்பிச்சு எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அத்தை வீடு, அதாவது அப்பா சொன்னார்ல, அங்கே போகிறான். போனோன்னே அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்க, என்ன ஏன் எப்படி இங்கே வந்த, என்னாச்சு, அப்பா அங்கே அம்மா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அப்பா அம்மாவை வந்து அங்கே இருக்கவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க, அப்பா தான் உங்ககிட்ட போக சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே வேறு அப்பா என்ன சொன்னான் அப்படின்னா, வேறு ஒன்றுமே அப்பா சொல்லலை, உங்ககிட்ட போய் இருக்க சொன்னார். அதே போல் என்னை வந்து எவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்தாலும் மக்கள்கிட்ட நேர்மையாகவும் நியாயமாகவும் நல்ல அன்பானவனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதோட அத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னோட அண்ணனையும் அவரோட மனைவியை நினச்சி ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. அவங்க வந்து அந்த ஊரில் வந்து ஒரு 8-9 பையனுங்க, அதாவது எப்படி சொல்லலாம், பசங்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு ஒரு ஸ்கூல் மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு சண்டை பயிற்சி கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது. அப்போ இந்த பையனை என்ன பண்ணுறாங்க, நீ வந்து நல்லா படிக்கணும், அப்பா இருந்தால் உன்னை எந்த அளவுக்கு வளர்த்துருப்பாரோ அதே போல் அத்தையும் உன்னை நான் பாசமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் ஒரு ஆசிரியரை கூட்டிக்கிட்டு வர்றாங்க வீட்டுக்கு. கூட்டிகிட்டு வந்து, இனிமேல் இவர் தான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகிற ஆசிரியர், நீ அவரோட சேர்ந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பையன் என்ன சொல்கிறான், இல்லை, நான் உங்களோட இருந்து எனக்கு வந்து நீங்கள் சண்டை கற்றுக் கொடுங்க, நான் சண்டை போடணும், அப்பாவை கொண்டவங்கள நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அத்தை என்ன சொல்கிறாங்க, அப்பா வந்து உன்னைய வந்து என்கிட்ட அனுப்பியிருக்காரு அப்படின்னா உன்னைய எப்படி நல்ல ஒரு நேர்மையான மனுஷனாக தான் வளர்க்கணும் அப்படின்னு ஏற்கனவே வேறு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால் நீ படிக்கணும், படித்தா மட்டும்தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி அத்தை எவ்வளவோ சொல்கிறாங்க. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், பழி வாங்குற அந்த உணர்வு மட்டும்தான் அவனுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அத்தை என்ன சொல்கிறாங்க, சரி, நான் வந்து உனக்கு சண்டை பயிற்சி நான் கற்றுக் கொடுக்குறேன், ஆனால் சண்டை அந்த இதில் பயிற்சி பெற்றிருந்தால் மட்டும் பத்தாது, உன்னோட மூளையும் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும்ல, அதுக்கு நீ கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பையன் அதுக்கப்புறம் சரி நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறான், அந்த ஆசிரியர்கிட்ட படிப்பை கற்றுக்குறான். கற்றுக்கிட்டு அப்படியே பெரிய பையனாக வளர ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அத்தை வந்து சண்டை பயிற்சி சொல்லி கொடுத்தாலும் அவனை வந்து வெளியில் எங்கேயும் விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து அந்த இருக்கிற அந்த 8 பசங்களோட இவனையும் ஒரு பையனாக என்ன பண்ணுறாங்க, அந்த இதை சுத்தம் பண்ணுறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, அப்புறம் அந்த அவங்க சொல்லி கொடுக்குற அந்த பயிற்சி கூடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களோடையே சேர்ந்து இவனையும் இருக்க வச்சுருக்காங்க. அப்போ இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவங்க அத்தைக்கே தெரியாமல் நைட் நேரத்தில் திருடன் மாதிரியே வேஷத்தை போட்டுக்கிட்டு அந்த நாட்டில் போய் அங்கே இருக்கிற அந்த கஜானா இதுகளெல்லாம் என்ன பண்ணுறான், கொள்ளையடிச்சிட்டு வந்து நைட் நேரத்தில் அந்த ஏழைங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான், அந்த பணத்தையெல்லாம் போட்டுட்டு போயிடுவான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் விடிஞ்சு பார்க்கையில் அந்த பணம் கிடக்க, இப்போ யார் இப்படிலாம் வந்து பணத்தை போட்டுட்டு போகிறா, நம்ம நாட்டில் வந்து கடவுள் வர ஆரம்பிச்சிட்டாரு, அவர் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட கஷ்டத்தை நினச்சி பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் வீட்டில் என்ன பண்ணுறான், காலையில் ஆனோன்னா அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்களோ அந்த வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு உள்ளே இருக்கான். இப்படியே நைட் அவன் போகிறத ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அத்தை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட இருக்கக்கூடிய பசங்க, அந்த 8 பசங்க இருப்பான்னு சொன்னல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து யாரோ கடவுள் வர்றாராம், தினைக்கும் வந்து காசு போட்டுட்டு போகிறோம்னு சொல்லி பேசிக்கிறாங்க, மக்கள்லாம்
அந்த கடவுளை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறாங்க. வீட்டிலையே என்ன பண்ணுறாங்க, கடவுளுக்காக சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லையில் இந்த பையலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட அத்தை என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு அவனை வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்து சாமிக்கு முன்னாடி மண்டி போட வச்சு, உண்மையை சொல்லு, நீ தானே இந்த பணத்தையெல்லாம் கொண்டுட்டு போய் அந்த ஏழை வீட்டிலலாம் போட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆமாம் நான் தான் பண்ணேன். ஏன் நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதனால் உன் வாழ்க்கை பாழாயிருமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்னன்னாலும் பரவாயில்ல, நான் அந்த தளபதி அந்த அமைச்சர்களெல்லாம் நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் அப்பா இந்த அளவுக்கு ஆனது காரணமே இந்த சண்டை பயிற்சியும் அவர் வந்து அந்த தளபதியாக இருந்த அந்த பதவியும் தான் காரணம். நீனும் அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு நினச்சி தான் அப்பா வந்து என்னிட்ட வந்து உன்னைய போக சொன்னது. நீ திருப்பி அதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் உன்னை எப்படி இது பண்ணுறது, சொல்கிறத நீ கேட்க மாட்டியா, அத்தை சொல்கிறதுக்கு நீ வந்து மதிப்பே கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், இல்லைத்த, இந்த விஷயத்தில் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் அப்பாவை கொண்டவங்க கண்டிப்பாக பழி வாங்கியே ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே அப்படி இருந்தால் நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், வீட்டை விட்டு வெளியேறி போயிடுறான். போனதுக்கப்புறம் அங்கே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த படை வீரனுக்கெல்லாம் இப்போ என்ன ஆகிட்டான் அப்படின்னா தளபதி ஆகிட்டான், இராணுவ தளபதி. அதாவது அவங்க அப்பாவை கொண்ட இடத்துக்கு அவன் வந்துடுறான். வந்துட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். நிறைய சட்டத்திட்டங்களெல்லாம் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இந்த கஜானா கொள்ளையெல்லாம் அவனுக்கு தெரிய வரவும் இப்போ இதை யார் செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் ஒரு வேளை அந்த பையனாத்தே இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் இல்லை, அவன் என்கிட்ட விழுந்து செத்துருப்பான், அவனாக இருக்காது அப்படின்னு பக்கத்து கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இவனுக்கு ஒரு சந்தேகம். சரி நீங்கள் எல்லா பக்கமும் போய் விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னா அவனுங்களும் எல்லா பக்கமும் போய் விசாரிக்கிறாங்க. கடைசியில் இவங்க அத்தையோட அந்த சண்டை பயிற்சி கூடத்தை பற்றி தெரிய வருது. உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 பசங்களை என்ன பண்ணிடுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் வந்து அத்தைக்கு தெரியுது. தெரிஞ்சோடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த மித்த இருக்கக்கூடிய 5 பசங்களையும் நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கே போயிருங்க, அவங்க வந்து நம்ம மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க, இங்கே இருந்தால் உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாச்சுன்னா என்னால் தாங்க முடியாது, அதனால் நீங்கள் போயிருங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பயிற்சி கூடத்தை விட்டு வெளியேற்றி விட்டுறாங்க. வெளியேற்றி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பையன் இருக்கான்ல, அதாவது அவங்க அண்ணன் மையன், அவன் வீட்டை விட்டு வெளியே போனான்ல, இப்போ அவனோட சேர்ந்து இவங்களும் போகிறாங்க. போயிட்டு நீ நீ என்ன பண்ணுறியோ அதுக்கு நான் வந்து உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நானும் பழி வாங்குறதுக்கு உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்களா எப்படி இது பண்ணுறீங்க, நீங்கள் தான் அப்படி பழிலாம் வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னீங்களே. இல்லை, நம்ம கூடாரத்தில் இருந்த பசங்க 3 பேரை கைது பண்ணிட்டாங்க, அதுக்காகத்தான் நான் வந்து அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அத்தை வந்து என்ன சொல்கிறாங்க. உடனே இவனும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி நைட்டே அந்த தளபதியாக இப்போ இருக்கார்ல அவனுக்கு கையால் இருக்கக்கூடிய ஆளை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பிடிச்சிட்டு வந்து அவனை சித்திரப்படுத்தி எங்கே அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டோன்னா அவன் வந்து ஆனால் சொல்ல மாட்டான். இருந்தாலும் இவங்க கண்டுபிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க, அவனை கொல்றதுக்காக போகிறாங்க. அப்போ இவங்க அத்தை என்ன பண்ணிடுறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து அந்த கஜானாவை கொள்ளையடிச்சது, அப்புறம் வந்து பணத்தையெல்லாம் கொண்டு போய் ஏழைகளுக்கு முன்னாடி போட்டது அப்படின்ற மாதிரி இவங்களாம் ஒரு நியூஸை க்ரியேட் பண்ணி அந்த தளபதிக்கு தெரியப்படுத்துகிறாங்க. உடனே அந்த தளபதி என்ன பண்ணுறான், வீரர்களெல்லாம் விட்டு அவங்க அத்தையே கொல்ல சொல்லி அனுப்பிவிட்றான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த தளபதி தேடி போனான்ல, போனோன்னா அங்கே அவனுக்கு விஷயம் தெரிய வருது. அதோட அங்கேருந்து ஓடியாடுறான், அத்தையை கொல்ல வர்றாங்க அப்படின்ட்டு. ஓடியாந்தால் அதுக்குள்ளேயும் என்ன பண்ணிடுறாங்க, இங்கே சண்டையெல்லாம் போடுறாங்க. இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, நீடிக்க முடியாதனால அவனுங்க வந்து
அவங்க அத்தையை வந்து கொலை பண்ணிடுறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான், கதறி அழுதுட்டு அவங்க அப்பாவோட இவங்களையும் சேர்த்து புதைச்சிட்டு அவங்க சமாதிக்கு முன்னாடி ஒரு சபதம் எடுக்கிறான். அத்தை, அப்பா, அம்மா அவங்க 3 பேரையும் கொண்டு அந்த ஒத்த கண்ணு தளபதியை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சத்தியம் அப்படின்ட்டு அவங்க சமாதிக்கு முன்னாடி சபதம் போட்டு என்ன பண்ணுறான், அங்கேருந்து கிளம்பி போகிறான். போனால் அந்த கோட்டைக்குள்ளே போய் நுழையிறான். நுழைஞ்சோடனே அங்கேருந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இவன் வந்த விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. சொன்னாலும் அவரை என்ன பண்ணுறாரு, இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள்லாம் போங்க அப்படின்ட்டு. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நேருக்கு நேராக மோதுறாங்க. மோதுனா இவனை வந்து அந்த படைத்தளபதி என்ன பண்ணுறான், அடித்து போட்டுறான். போட்டதுக்கப்புறம் அவன் மயங்கி விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று என்ன ஆகுது, அவங்க அம்மா அப்பா அப்புறம் அவங்க அத்தையை கொண்ட அந்த நினைவுகள்லாம் அவனுக்கு ஞாபகம் இருந்தோடனே திருப்பி எந்திரிச்சு என்ன பண்ணுறான், அந்த தளபதியோட சண்டை போடுறான். இப்போ முன்ன காட்டிலையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுறான் செயல்படுறதுனால அந்த தளபதி வயசாக வேறு ஆகிருக்கும்ல, அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் என்ன பண்ணுறான், விழுந்துடுறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த தளபதியை கொன்றுறான். கொண்டுட்டு கடைசியில் திருப்பி அந்த அவங்களோட சமாதிக்கே போய் இந்த மாதிரி உங்களை கொண்ட தளபதியை நான் பழி வாங்கிட்டேன், நான் நான் எடுத்த காரியத்தை சக்ஸஸாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, போய் உட்காந்து ஆனந்த கண்ணீர் விட்டு அழுகிறான். அவ்வளோதான். அப்போ அவங்க அம்மா அப்பா அத்தை 3 பேரும் அப்படியே அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவனை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களும் அப்படியே மறைஞ்சிடுறாங்க. அவ்வளோதான், கதை வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. குட் நைட்.